ஓகே. சோ இந்த செக்ஷன் 50 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சொல்லிட்டான். எதுக்குன்னா கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்றதுக்கு, ரைட்? அதாவது இப்போ நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். சில கேசஸ்ல வந்து கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆச்சு அப்படின்னு நான் ஒரு 2 கண்டிஷனும் எழுதி போட்டிருந்தேன். அதே சேம் 2 கண்டிஷன் தான் இங்க கொடுத்திருக்கான். வேற கேபிட்டல் அசெட் இஸ் அன் அசெட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பிளாக் ஆஃப் அன் அசெட். இப்போ வந்து கேபிட்டல் அசெட்னு இருக்கு. ஆனா அது பிளாக் ஆஃப் த அசெட்டாவும் இருக்கு அப்படின்னா, இப்போ கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஆப்வியஸா அசெட் தான் வரப்போகுது. அசெட்னும் போது நம்ம பிளாக்ல வந்து பில்டிங்கும் பிளாக்ல வைப்போம், ஃபர்னிச்சர் அது ஒரு பிளாக்ல வைப்போம், மெஷினரி அது ஒரு பிளாக்ல வைப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ். பட் இதுக்கான பேரெல்லாம் என்ன? ஆஸ் பர் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் படி அசெட் தான். இது எல்லாமே அசெட் தான். அப்போ ஆப்வியஸா இது அசெட்னா டெஃபினட்டா இதுல இருந்து வரது நம்மளுக்கு கெயினா மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது ஜெனரல் கான்செப்ட். விச் மீன்ஸ் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கேபிட்டல் அசெட். தென் இதுல இருந்து ரைஸ் ஆகுது கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் அசெட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பிளாக் ஆஃப் அசெட்ஸ். ஸோ கேபிட்டல் அசெட் பிளாக் ஆஃப் த அசெட்ல ஒரு ஃபார்மிங் பார்ட்டா இருக்கு அப்படின்னும் போது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இட்ஸ் டெப்ரிசியேஷன் ஹஸ் பீன் அலோடட். டெப்ரிசியேஷனும் நீங்க அலோவ் பண்றீங்க. கேபிட்டல் கெயின் அரைசிங் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபர் ஷால் பி டீம்டு டு பி அரைசிங் அவுட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஏன் டீம்டு டு பி ஷார்ட் டேர்ம்னு சொல்றோம்? ஏன்னா நம்ம டெப்ரிசியேஷன் வருஷம் வருஷம் கிளைம் பண்றோம். வருஷம் வருஷம் நம்ம கிளைம் பண்றதுனால அந்த அசெட்டோட வேல்யூ ஆல்வேஸா நம்ம கம்மி பண்ணிட்டு வரோம். இப்போ இங்க ரெண்டு ஹெட்டுமே அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா பிஜிபிபி கண்டர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிறீங்க. கேபிட்டல் கெயின் கீழே நீங்க ஷார்ட் டேர்ம்னு சொல்லிக்கிறீங்க. கெயின் வரும்போது கேபிட்டல் கெயினுக்கு வரீங்க. பிஜிபிபி கீழே உங்களோட எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணிக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரெண்டு ஹெட்டும் எப்படி ஹிட் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இங்க பிஜிபிபில நீங்க அஃபெக்ட் கொடுக்கறதுனால, டெப்ரிசியேஷன் அஃபெக்ட் கொடுக்கறதுனால இது என்னதான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாவே இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல இருந்தாலும் அதை நம்ம ஷார்ட் டேர்ம் தான் சொல்லுவோம். டீம் டு பி ஷார்ட் டேர்ம். பிகாஸ் நீங்க இங்க டெப்ரிசியேஷன் எடுத்துட்டு வந்து அந்த அசெட்டோட மதிப்பை என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கு அது என்ன மதிப்போ அந்த மதிப்புக்கு அதை கொண்டு வந்துடுறீங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது கேபிட்டல் கெயின் கீழே. ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்ல வரோம். சோ அந்த ரெண்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் இஸ் மோர் தென், நம்ம சேல்ஸ் பண்றோம் இல்லையா, சேல்ஸ் கன்சிடரேஷன் இஸ் மோர் தென் ஓப்பனிங் டபிள்யூடிபி பிளஸ் அடிஷன் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ் மோஸ்ட்லி வராது, எப்பயாவது தான் வரும். அதுவுமே அசெட் வேல்யூ கூட சேர்ந்துரும். என்னன்னா நான் ஐ திங்க் நம்ம ஏதோ ஒரு கிளாஸ்ல நம்ம படிக்கும் போது நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க அப்படின்னா ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டா நீங்க என்னென்னலாம் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கான காஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன். எப்போ கேட்டேன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்டனா எந்த பேட்ச்ல கேட்டேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. என்னென்ன ஆல்ரெடி கேட்டிருக்கேன் தானே இந்த கொஸ்டின். அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்னவா இருக்கும் அது அந்த கூட கேட்டீங்கண்ணா. புரியல பாலா? போன அந்த குரூப் 2 படிக்கும் போது அப்போ கேட்டீங்க கிளாஸ்ல இருக்கும்போது. அந்த அந்த இது அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் மட்டும் நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க போற அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் நீங்க அங்க போய் சாப்பிடுற ஸ்நாக்ஸ், இது எல்லாமே நீங்க பண்ற டிராவலிங்ல இருந்து வேற எங்கன்னா நீங்க அங்க யாராவது சம்திங் வேற யாராவது காசு கேக்குறாங்க அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்கறதுல இருந்து அங்க இருந்து நீங்க அதாவது வீட்ல இருந்து கிளம்புறது ட்ரெஸ் வாங்குறதுக்காக. ஓகே, ட்ரெஸ் இஸ் யுவர் மெட்டீரியல். அந்த ஒரு மெட்டீரியலோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் காஸ்ட் வந்து அந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து வெறும் 500 ரூபாய் தான். ஓகேவா? அப்ப நீங்க வெறும் 500 ரூபான்னு மட்டும் சொல்லக்கூடாது. அந்த ட்ரெஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணி வெளியே போகும்போதே அங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு. நான் வந்து டிராவல் பண்றேன், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல் காஸ்ட் ஆகட்டும் இல்ல சம்திங் ஏதோ டெப்ரிஷியேட் ஆகும், ஓன் பைக் எடுத்துட்டு போறேன், பெட்ரோல் காஸ்ட் பிளஸ் டெப்ரிசியேஷன், இது ரெண்டும் நடக்க போகுது. அப்ப இந்த ரெண்டு காஸ்ட்டுமே அந்த ப்ராடக்ட் கூட தான் ஆட் ஆகும். ஒரு 150 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா மெட்டீரியலோட விலை இப்போ 650 ரூபா, அந்த ட்ரெஸ்ஸோட விலை இப்போ 650 ரூபா, 500 ரூபா கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் அங்க போறேன். இப்போ அந்த கடையில போய் ட்ரெஸ் எடுக்கிறேன். அந்த கடைக்கு வெளியே ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க, இல்ல மால் ஏதோ ஒன்று இருக்கு, அங்க போய் நான் சின்னதா ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், அது ஒரு 200. அப்போ அந்த மெட்டீரியல் விலை இப்போ 850 ரூபா ஃபார் லேபர். லேபர் நீங்க போனது எல்லாத்தையும் சேர்த்து அது தனி லேபர். அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி அவன் கொடுத்தது ஒரு லேபர். நீங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க அப்படின்னா 850 ரூபா. இப்ப நீங்க அந்த மெட்டீரியல் உங்க வீட்டாண்டு எடுத்துன்னு வந்து நீங்க சேல் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 900 சேல் பண்ணும். 50 rupees உங்க மார்ஜின் வச்சு 900 சேல் பண்ணுவீங்க. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ஸ் 850, ரா மெட்டீரியல் 500 அப்படின்னு தான் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஹோல்சேல் வாங்கி ரீட்டைல் மாதிரி நீங்க விற்கிறீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் தான் உங்க காஸ்ட்ல வந்து அது ஆட் ஆகும். புரியுதா? சோ அதுதான் இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ் சொல்றான் இல்லையா, இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அதுல ஆட் ஆகுறது தான். அது அசெட் கூட அது ஆட் ஆகும். இப்போ நீங்க பாப்பீங்க, ஐ திங்க் பிஜிபிபில வரும் பின்னாடி இன்னும் அசெட்டோட வேல்யூ எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படின்னு பின்னாடி வரும், நான் சொல்றேன். சோ அதுவுமே அதுதான் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி ஆட் ஆகும். சோ ஓப்பனிங் டபிள்யூபி அடிஷன்றது என்ன? பர்ச்சேஸ். அது ரெண்டுத்தையும் சேர்த்தே உங்க சேல் வேல்யூ மோர் தென்னா இருக்கு அப்படின்னா தென் கேபிட்டல் கெயின் ரைஸ். இங்க பாருங்க, இது ரூல், அதாவது இது கண்டிஷன். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்றது ரூல். இது சாட்டிஸ்ஃபை ஆனாலே பிளாக் வந்து இது செகண்ட் கண்டிஷன் வந்து பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து பிளாக்ல இருந்தாலுமே சேல் வேல்யூ ஹையரா இருக்கு அப்படின்னா பிளாக் இன்னும் இருக்கு, பிளாக் மொத்தமா காலி ஆகல, பிளாக்ல இருந்து வெறும் எக்ஸ் ஒரு பர்னிச்சர் ஒரு சம் பார்த்தோம், பர்னிச்சர் எக்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணி வச்சிருக்கான், பிளாக் இன்னும் அப்படியே இருக்கு, ஆனாலும் சேல் கன்சிடரேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அப்பயும் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும்.
அது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, என்டையர் பிளாக் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். மொத்த பிளாக்கும் காலி ஆயிடுச்சு. உள்ள பிளாக்ல ஒரு பயம் இல்ல. ஓகே, ஒரு அசெட் இல்ல. ஓகேவா? சோ அப்படி இருக்கு அப்படின்னா தட் ஆல் த அசெட் இந்த பிளாக்ஸ் ஆர் சோல்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ரைஸ் ஆகும்? கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸ் ரைஸ் ஆகும். சோ அது சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 50. ஓகேவா? சோ இதுதான் நான் நேற்று வந்து சின்னதா ஒரு 2 லைன்ல எழுதுனேன். சேல் கன்சிடரேஷன் வந்து மோர் தெனா இருக்கு, இல்ல என்டையர் பிளாக்ஸ் சீசஸ் டு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா தென் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ஆர் கேபிட்டல் லாஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? Now we are moving to next. நெக்ஸ்ட் என்னன்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன். ஓகே, சோ நார்மலா டெப்ரிசியேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தான்னு தெரியும். ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்போ எடுக்கணும்னு தெரியும். ஆஃப் டெப்ரிசியேஷன் லெஸ் தென் 180 டேஸா இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த லெஸ் தென் 180 டேஸ் வந்து எதுல இருந்து எடுக்கணும்? புட் டு யூஸ்ல இருந்து எடுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? புட் டு யூஸ்ல இருந்து ஆஃப் டெப்ரிசியேஷன் எடுப்போம். பிளஸ் வந்து இந்த 180 டேஸ் கால்குலேஷன் வந்து கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு, இயர்லியர் ப்ரீவியஸ் இருக்கு அப்படின்னா இந்த 180 டேஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இதெல்லாம் தானே நம்ம நோட்ஸ். உங்க நோட்ஸ் இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? சோ நீங்க இப்படி வெர்டிகல் எழுதுவீங்களோ, இல்ல இப்படி போவீங்களோ, இந்த மாதிரி இப்படி போவீங்களோ, ஓகேவா, அது உங்களோட விஷயம். ஆனா இப்படிதான் உங்களோட சின்ன சின்ன நோட்ஸ் இருக்கணும். டெப்ரிசியேஷன் எனக்கு தெரியும். டெப்ரிசியேஷன்ல இதுக்கு இந்த பர்சன்டேஜ் சொல்லிருக்காங்க. ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்போ எடுக்கும்? லெஸ் தென் 180 டேஸ் தான் எடுக்கும். அந்த 180 டேஸ் அப்ப நான் எதுல இருந்து கால்குலேட் பண்ணும்? அசெட் புட்டு யூஸ் பண்ண டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணும். இது வந்து கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இது இந்த 180 டேஸ் ப்ரொவிஷன். இயர்லியர் ப்ரீவியஸ் இயர்ல வாங்கியிருந்து புட்டு யூஸ் பண்ணது கரண்ட். இயர்லியர் ப்ரீவியஸ் இயர்ல அசெட்டை வாங்கிட்டு புட்டு யூஸ் பண்ணது கரண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா அப்போ இந்த 180 டேஸ் நான் பாப்பனான்னு கேட்டா இல்ல அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி. ஓகேவா? இப்படிதான் வந்து ஃப்ளோ சார்ட் போகும். ஒரு எங்க மேனேஜர் சொல்லுவாரு, நான் வெளியே வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன் ஒரு மாதிரி. த்ரெட் மாதிரி போங்கம்மா, எண்ட் டு எண்ட். ஓகே, சோ இங்க புடிச்சோம்னா அந்த த்ரெட் எங்க எண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ப்ராசஸ் வைஸ் பாருங்க. ஓகே, கண்ட்ரோலிங் பெர்ஸ்பெக்டிவ். இதே மாதிரிதான். ஏய் ஒரு நிமிஷம் இருப்பா, ஏய் நான் என்ன பேச விடுப்பா. நான் மெல்லமா சொல்றேன். மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்படிதான் பேசுவாரு. சோ அவரு கரெக்டா தான் சொல்லுவாரு. பட் ஆனா வெளியே வந்து நாங்க இப்படிதான் அதை கலாச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா ஆக்சுவலா அதுதான் ப்ராசஸ். சோ அந்த எண்ட் டு எண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் அந்த த்ரெட் நம்ம புடிச்சோம் அப்படின்னா மேபி அது நூல் கம்பெனின்றதுனால த்ரெட் வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த த்ரெட் அப்படி புடிச்சோம் அப்படின்னா அந்த த்ரெட் எங்க எண்ட் ஆகுது அப்படின்றது தெரியணும். சோ அதை போட்டு நடுவுல போட்டு சிக்கிக்க கூடாது. அந்த அதையும் சொல்லுவாரு. சோ போட்டு கொலாப்ஸ் பண்ணாதீங்கப்பா. மொத்தமா இப்போ த்ரெட் வந்து நீங்க மொத்தமா போட்டு கொலாப்ஸ் பண்ணீங்கன்னா சிக்கிரும். மறுபடியும் அதை எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அதை எண்ட் டு எண்ட் நம்ம ப்ராசஸ் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பரா இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நீங்க இந்த எண்ட் டு எண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் வந்து பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகே, சோ அடிஷனல் டெப்ரிசியேஷன் யார் யாருக்கு அடிஷனலா டெப்ரிசியேஷன் தரானுங்களாம். இந்த டெப்ரிசியேஷன் போக எக்ஸ்ட்ரா டெப்ரிசியேஷன் தரானுங்களாம். யார் யாருக்கு தரானுங்க? எங்கேஜ் இன் பிசினஸ். இந்த ரெண்டு பிசினஸ் மட்டும் தான். மேனுஃபேக்சரர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆர் திங், ஜெனரேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். நத்திங். எலக்ட்ரிசிட்டி யார் ப்ரொடியூஸ் பண்றானோ அவன், மேனுஃபேக்சரிங் யார் பண்றானோ அவனுக்கு. ஓகேவா? அவனுக்கு மட்டும் தான் அந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன். எவ்வளோ? அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஷல் பி அவைலபிள் ஒன்லி ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும்தான். பில்டிங்க்கு கிடையாது. பிளான்ட் அண்ட் மிஷினரி மத்த எந்த அசட்டுக்குமே கிடையாது. ஒன்லி ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும்தான். அண்ட் நாட் ஆன் அதர் அசட்ஸ் லைக் ஃபர்னிச்சர், பில்டிங் எக்ஸெட்ரா. ஓகேவா? அதுக்கு அடுத்து ரேட் எவ்வளவு தரானா? 20% தரானா. 20% ஆஃப் த ஆக்சுவல் காஸ்ட். இங்க சொல்லியிருக்காங்கல்ல இந்த ஆக்சுவல் காஸ்ட். இந்த ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறோம்னு வச்சுப்போம். மிஷினரி வந்து நான் வாங்கிட்டேன். அந்த மிஷினரியை உள்ள கூட்டு வந்து ஒருத்தன் இன்ஸ்டலேஷன் பண்ணுவான், ஒருத்தன் டெஸ்ட் ரன் பண்ணுவான். ஒருத்தன் ஒன்னொன்னு ஆக்டிவிட்டி பண்ணி மிஷினரி பக்காவா இருக்கு அப்படின்னு அவன் செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போற வரைக்கும் நடக்குதுல ஒரு காஸ்ட். அந்த எல்லா காஸ்ட்டுமே மிஷினரி கூட தான் ஆட் ஆகும். மிஷினரியோட இப்போ 50 லட்சம். அதுக்கு பண்ண இந்த சர்வீஸ் காஸ்ட், டெஸ்ட் ரன், தூக்கிட்டு வந்து செட்டப் பண்ணது, அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணது, இந்த காஸ்ட் எல்லாம் போட்டா அது ஒரு 5 lakhs வருது அப்படின்னா மிஷினரியோட காஸ்ட் 55 lakhs. ஓகேவா? அதுதான் ஆக்சுவல் காஸ்ட். ஓகே, சோ அதுதான் இங்க சொல்றோம். ஆக்சுவல் காஸ்ட்ல 20%. இன்கேஸ் அதுவுமே லெஸ் தென் 180 டேஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்குமே ஆஃப் டெப்ரிசியேஷன். ஆஃப் டெப்ரிசியேஷன்னா 20%ல 10% தான் கிடைக்கும். லெஸ் தென் 180 டேஸா இருந்துச்சுன்னா. இப்போ மேனுஃபேக்சரர் வந்து மெஷினரி ஒன்று வாங்கிட்டாரு. மெஷினரி வாங்கினதுக்கு நம்ம நார்மல் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் தருவோம். நார்மல் டெப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் தரும்போது 180 டேஸ் பார்ப்போம். கம்மியா இருக்கு அப்படின்னா அதுலயே ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் தருவோம். கரெக்டா? ஆஃப் பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அடுத்து அடிஷனல் இதுக்கு வருவோம். மேனுஃபேக்சரர் எஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கியிருக்காரா? எஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஆனா 180 டேஸ் கீழே இருக்கு அப்படின்னா மறுபடியும் இங்க 10% தான். அடிஷனல் டெப்ரிசியேஷன்லயும் ஆஃப் பர்சன்டேஜ் தான் தருவீங்க. 10% அடிஷனலி அடிஷனல் டெப்ரிசியேஷன் 10 தான் தருவீங்க. இது ஒரிஜினல் டெப்ரிசியேஷன். ஓகேவா? சோ இந்த இவங்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிஷனல் டெப்ரிசியேஷன் அப்ளிகபிளே ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த பாயிண்ட்ஸ்? ஓகேண்ணா. ஓகேவா?
ஸோ இதுல இருந்து டைரக்டா சம்முல போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஸ்பெசிஃபைட் ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கா? ஆஹா, டைரக்டா சம் சேல் தான் போயிருக்கான். ஸோ அதனால அது பழைய புக்லயே இருந்து இல்ல. சரி, ஓகே. இப்போ அடிஷனல் டெப்ரிசியேஷன் மட்டும் பார்த்துருவோம். உங்களுக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் அதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் சொல்லிட்டான். ஒன்லி ஃபார் ஓல்டு ரெஜிம் தான் அப்ளிகபிள் சொல்லிட்டான். ஓகேவா? பட் உங்களுக்கு பிஜிபிபி இன்கம் இருந்து நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால மறுபடியும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் போக முடியாது. ஓகேவா? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்லயே பார்த்தோம். ஓகே. தென் applicability is applicable on all assets engaged in business, manufacturing, production, or any article or things, business of generation, transmission, distribution of powers, electricity, manufacturing. பார்த்துட்டோம். Condition to be satisfied. என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணுமா? அசஸ்டி மஸ்ட் பி இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் வச்சிருக்கணும். இந்த மேனுஃபேக்சருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும். அக்வயர் இன்சிடென்ட் ஆஃப்டர் மார்ச் 2005 அப்புறம் தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆயிருக்கு. 2005 அப்புறம் தான் நீங்க புது பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கணும். எது எதெல்லாம் கொடுத்துருக்கோம்? அதர் தென் த ஃபாலோயிங். அதர் தென் த ஃபாலோயிங்னா கீழே கொடுத்துருக்கு இதுக்கு எதுக்குமே அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. ஓகே, நாட் அவைலபிள். நியூ பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கியிருக்கணும். அதர் தென் த ஃபாலோயிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் இதுக்காக வாங்கியிருந்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி which was either used within or outside India by any other person before such installation. இன்ஸ்டலேஷனுக்கு முன்னாடி மீன்ஸ் செகண்ட் ஹேண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? செகண்ட் ஹேண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்ஸ்டால்ட் இன் ஆஃபீஸ் பிரெமிசஸ் ஆர் எனி ரெசிடென்ஷியல் அக்கமடேஷன் ஆர் கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த மாதிரி இருக்க ஏரியாலாம் இருக்கக்கூடாது. பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஏரியால தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அப்ளையன்சஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் இதெல்லாம் வராது. பிளான்ட் அண்ட் மிஷினரி அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். எனி பிளான்ட் ஆர் மிஷினரி விச் இஸ் அலோட் 100% டிடக்ஷன்ஸ். அதாவது ஆல்ரெடி நீங்க 100% பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குனீங்க 50 லட்சத்துக்கு. அந்த 50 லட்சத்துக்கு நீங்க ஓவராலா டிடக்ஷன் எடுத்துட்டீங்க. டாக்ஸ்ல டிடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? எப்படி டிடக்ஷன்னா எப்படி அது 100% டிடக்ஷன் தருவாங்க அப்படின்னா பின்னாடி படிப்போம். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பெசிஃபைட் பிசினஸ் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவோம். ஒரு சில பிசினஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% டிடக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஒரு சில பேக்வர்டு ஏரியால போய் நீங்க ஒர்க் பண்ணீங்க, ரிமோட் பிளேசஸ் பிளஸ் வந்து ரொம்ப இந்த எஸ்இசெட் சைட்லாம் நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து நிறைய பெனிஃபிட் கொடுப்பான். ஓகேவா? நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம், நீங்க அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒரு எஸ்இசெட்ல போயிட்டு நம்ம இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரோட் போடுவோம், எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் தருவோம், வாட்டர் வரும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வரும். ஸோ போயிட்டு வர டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ மக்களோட நடமாட்டம் வந்து அந்த ஊருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்வேஸா டாக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் தருவானுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எதனா டிடக்ஷன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு கிடைக்காது. டாக்ஸ் பாயிண்ட் அடிஷனல் டெப்ரிசியேஷன் shall be available only on plant and machinery and not unlike other assets. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ரேட் அப்ளிகபிள் 20% ஆன் ஆக்சுவல் காஸ்ட். 180 days கீழே இருந்தா ஆஃப் ஆஃப் த டெப்ரிசியேஷன் 10% தான் கிடைக்கும். பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேற என்னப்பா இருக்கு? Additional depreciation shall be received while okay இது சம் பார்த்தா புரிஞ்சிடும். இட்ஸ் நாட் அவைலபிள் நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி சோல்ட் இன் த இயர் ஆஃப் அக்விசிஷன். அதாவது இங்க செகண்ட் பாயிண்ட் படிங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் வாங்கிட்டேன், புதுசா நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கிட்டேன். வாங்கின அதே கரண்ட் இயர்லயே நான் மறுபடியும் வித்துட்டேன் அப்படின்னா, மறுபடியும் சோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ வாங்கின இல்லையா அந்த டேஸ் வரைக்கும் என்னால அடிஷனல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கணும்னு கேட்டா கிடைக்காது. அதுதான் செகண்ட் பாயிண்ட். வாங்கின அதே வருஷத்துல எவனா வைப்பானா? ஓகே, அந்த இயர் ஆஃப் அக்விசிஷன்ல வச்சிருக்கான் அப்படின்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. அடிஷனல் டெப்ரிசியேஷன் இஸ் நாட் அவைலபிள் இஃப் ப்ராவர்ட்டி இஸ் கிளைம் டெப்ரிசியேஷன் அண்டர் எஸ்எல்எம் மெத்தட். இன்கேஸ் அதாவது பவர் யூனிட்ஸ் மட்டும் எஸ்எல்எம் மெத்தட்ல இருக்கு. எஸ்எல்எம் மெத்தட்ல நம்மளால டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். நம்ம பின்னாடி படிப்போம் அதை. இன்கேஸ் அவங்க எஸ்எல்எம் மெத்தட்ல பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. இங்கன்னு இல்ல, இதுக்கப்புறம் வர ப்ரொவிஷன்ஸ்ல அது ஒரு இடத்துல மட்டும் தான் எஸ்எல்எம் படிப்பீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெப்ரிசியேஷன் வந்து அடிஷனல் டெப்ரிசியேஷன் எப்பவுமே கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் 3 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். அடுத்து இந்த ப்ரொவிஷனல் இல்லஸ்ட்ரேஷன் நீங்க ட்ரை பண்றீங்களா? நம்ம வேணா 64th வேணா நான் போடுறேன். ஓகே, இந்த டேட் ஆஃப் அக்விசிஷன், இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப அவசியம். ஓகேவா? இந்த ப்ரொவிஷன் இல்லஸ்ட்ரேஷன் நீங்க பாருங்க. பட் பிஃபோர் தட் நம்ம 64 போவோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அந்த ப்ரொவிஷன் இல்லஸ்ட்ரேஷன் வந்து 64 தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால நான் 64 போடுறேன். இந்த மெத்தட் தெரியும்ல உங்களுக்கு, நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டோம்ல. WDV ஓப்பனிங்கு இது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களுக்கு மண்டியில ஏறிச்சுனா அப்படிங்கிறீங்களா? ஆட் அடிஷன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இது ரொம்ப முக்கியம். லெஸ் டெலிஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ல பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் WDV க்ளோசிங் நெக்ஸ்ட் இயர்க்கான ஓப்பனிங். ஓகே, ஸோ இது மறந்துடாதீங்க. மேபி இது எக்ஸாமுக்கே வரல அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீங்க இதை மெமரைஸ் பண்ணிக்கீங்க. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 64.
எல்லாருமே இப்போ illustration 64 வந்துருங்க. இது பார்க்க வேண்டாம், மேல இருக்க ப்ரொவிஷன் illustration அப்படியே விட்டுருங்க. 64 இருக்கவங்க. An industrial undertaking which commenced the manufacturing activity with effect from 1st September 2023. ஓகே, 1st September 2023 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அவனோட பிசினஸ். As acquired the following asset during the previous year 2023-24. Previous year 2023-24. ஓகே, ஸோ நான் இங்க எழுதிக்கிறேன். 1st September 23. ப்ரீவியஸ் இயரும் 2023-24. இது ரெண்டு நான் இங்க எழுதி வச்சுக்கிறேன், அப்பதான் இது கரெக்டா இருக்கும். ஓகேப்பா. ஸோ இப்போ அசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்டரி பில்டிங் இருக்கான், பிளான்ட் அண்ட் மெஷினரி பிளாக்ல ABCDEF இப்படி மெஷினரி இருக்கு, அப்புறம் மோட்டார் கார் இருக்கு, ஏர் கண்டிஷனர் இருக்கு. ஓகேவா? எல்லாத்தோட டேட் ஆஃப் அக்விசிஷன் கொடுத்துருக்காங்க, புட் டு யூஸ் டேட்டும் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்காங்க. ஃபார் அவர் டெப்ரிசியேஷன் பர்பஸ் we take this date, right? இந்த டேட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டெப்ரிசியேஷன் பர்பஸ்க்கு. புட் டு யூஸ் டேட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட் டெப்ரிசியேஷன் அலோகபிள் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அண்ட் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ ஆஸ் ஆன் ஏப்ரல் 2024. இந்த ஏப்ரல் 1st ஏப்ரல் அப்படின்றது என்னது? 31st மார்ச்சோட க்ளோஸ். அப்போ மீதி ரெண்டும் நம்ம இரலவென்ட்டானா? டெப்ரிசியேஷனுக்கு மட்டும், டேட் ஆஃப் அக்விசிஷனும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி இரலவென்ட்? காஸ்ட் வச்சு தான் நம்ம டெப்ரிசியேஷன் எடுப்போம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ரெலவென்ட் தான். ஓகே, டேட் ஆஃப் அக்விசிஷனும் ரெலவென்ட். எப்போ ரெலவென்ட் ஆகும் அப்படின்னா வித்தின் ப்ரீவியஸ் இயர்க்குள்ள வாங்கியிருக்காங்களா இல்ல இயர்லியர் ப்ரீவியஸ் இயர்ல வாங்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு டேட் ஆஃப் அக்விசிஷன் உங்களுக்கு ரெலவெண்டா இருக்கும். அந்த 180 days கிரைட்டீரியால நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? ஆமா ஆமா, அதுக்காக டேட் ஆஃப் அக்விசிஷன் யூஸ் ஆகும். ஓகேண்ணா. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா மேஜரா இந்த புட் டு யூஸ் தான் நம்ம பார்ப்போம். மேஜரா நம்ம இந்த ரேட் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேண்ணா. ஆனா டெப்ரிசியேஷன் இப்போ லெட்ஸ் சே இப்போ ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் டெப்ரிசியேஷன் ஆகும்னு இல்லைல்லண்ணா? நம்ம அது எப்போ வாங்குறோமோ அதுல இருந்து தானே டெப்ரிசியேஷன் கால்குலேட் ஆகும். அது வந்து நீங்க ஷெட்யூல் 3 படி கம்பெனி ஆக்ட் படி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வரும்போது நீ எப்போ அதை புட்டி யூஸ் பண்றியோ அதுல இருந்து தான் நாங்க உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்போம், டாக்ஸ் ஆக்ட் சொல்றோம். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஓகேவா? ஓகேண்ணா. அதுதான் இங்க மேஜரு. அவன் என்ன சொல்றான்னா நீ யூஸ் பண்ணதுல இருந்து நீ மைனஸ் பண்ணிக்கப்போ நான் உனக்கு டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் தரேன். அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். ஏன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக நீங்க அப்பத்துல இருந்து கிளைம் பண்ணீங்கன்னா நீங்க யூஸே பண்ணாம எக்ஸ்பென்ஸ் மட்டும் நீங்க கிளைம் பண்ணிட்டே வர மாதிரி ஆயிடுச்சுல ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட். அதனால வந்து அவன் அப்படி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான். ஓகே, சோ இப்போ வந்து என்ன கேக்குறாங்கன்னா 1st ஏப்ரலோட வேல்யூ என்ன, அதாவது ஓப்பனிங் என்னன்னு கேக்குறான். ஓப்பனிங்ன்றது நம்ம மார்ச்சோட க்ளோசிங் தான் அடுத்த மாசத்தோட ஓப்பனிங், இதோட க்ளோசிங் தான் அடுத்த மாசத்தோட ஓப்பனிங். சோ அதுதான் அவன் சொல்லியிருக்கான். இப்போ கம்ப்யூட்டேஷன் டெப்ரிசியேஷன் ஆகப்போ அசஸ்மெண்ட் 2024-25. ஓகே, ரேட்டு பில்டிங்க்கு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்? 10 ஞாபகம் இருக்கா? பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சருக்கு. பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு எவ்வளவு பார்த்தோம்? 15. கரெக்டா? அடிஷனல் டெப்ரிசியேஷன் 20% பார்த்தோம். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு இருக்க பர்சன்டேஜஸ். ஃபர்ஸ்ட் பில்டிங் பாருங்க. பில்டிங்க்கு வந்து அடிஷனல் டெப்ரிசியேஷன் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. கிடையாது, ஒன்லி ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும் தான். அப்போ பில்டிங் அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது, டேரக்டா தூக்கி உள்ள போடுங்க. பில்டிங் எப்போ வாங்கியிருக்கான்? 4/4/2023. புட்டு யூஸ் பண்ணது என்ன? 1/9/2023. அப்போ 1/9/2023 இருந்து செக் பண்ணுங்க. 180 days. செப்டம்பர் 30, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் போயிடுச்சு. 30 days எங்கேயோ வந்துருச்சு. 30 into 6 month போட்டாலே போயிடுச்சு. இது 8 months மேல இருக்கு. ஸோ ஆவைஸா இது 180 daysக்கு மேலதான் இருக்கு. அப்போ பில்டிங்கோட ஓப்பனிங் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 50 lakhs. ஓப்பனிங் WDB எதுவும் கிடையாது. ஆட் அடிஷன் பர்ச்சேஸ் 50 lakhs. லெஸ் டெலிஷன்ல எதுவும் கிடையாது, அதனால நில்லு. ஸோ 50 lakhs into 10%, 50,000. பில்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, பில்டிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா பில்டிங்கை மட்டும் இப்போதைக்கு அழைச்சிடறேன். ஒன்னொன்னா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்க கொஸ்டின் பேப்பர்ல கூட நீங்க பண்ணிக்கங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ பில்டிங் நான் முடிச்சிட்டேன். ஃபேக்டரி பில்டிங் முடிஞ்சு, இதுக்கப்புறம் அது பக்கம் நான் போல. ஐயோ, புக்ல போட்டு அழைச்சிடாதீங்க, அதுக்கு நீ போ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரியில ABCDEF அப்படின்னு இத்தனை மிஷினரி இருக்கு. மோட்டார் கார், ஏர் கண்டிஷனர் இது தனியா இருக்கு. ஏன் நான் இது தனியா போட்டேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்மளால அடிஷனல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த மோட்டார் கார், ஏர் கண்டிஷனருமே பிளான்ட் அண்ட் மிஷினரில தான் இன்க்ளூட் ஆகும், பிகாஸ் அது பிளான்ட்ல தான் இருக்கும். ஸோ அடிஷனல் டெப்ரிசியேஷன் எதுக்கு மட்டும்னா மிஷினரிஸ்க்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ கீழே பார்ப்போம், நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஓகே,
ஏன் அது பிளான்ட்ல வந்து இன்க்ளூட் ஆகல மோட்டார் கார் அப்படின்றது நான் மோட்டார் கார் ஏர் கண்டிஷனரும் ஏன் இன்க்ளூட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா மோட்டார் கார் வராது, அது முதலே சொல்லியிருப்பான். இந்த ஏர் கண்டிஷனர் ஏன்னா இன்ஸ்டால் இன் ஆஃபீஸ்னு இருக்கு இல்லையா, அதனால அது வராது, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் மிஷினரி ஏ பாருங்க. டேட் ஆஃப் அக்விசிஷன் 5/5/2023. ப்ரொடக்ஷன் ஏரியால இருக்கணும். அடிஷனல் டெப்ரிசியேஷன் வராதுன்னு சொன்னேன். நார்மல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கலாம், அடிஷனல் டெப்ரிசியேஷன் வராது. ஓகேங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் ஏரியால இருக்கணும். இன்ஸ்டால்ட் இன் ஆஃபீஸ் இங்க எங்கேயோ ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துருப்பானே உங்களுக்கு. அவைலபிள் நாட் ஆத்தரைஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆஃபீஸ் பிரிமைசஸ் இங்க இருக்கு, பண்ணியிருந்தா கிடைக்காது அப்படின்றது அந்த பாயிண்ட். அதர் தென் த ஃபாலோயிங், இந்த ஃபாலோயிங்ல இருக்கிற எல்லாம் வராது அப்படின்னு அங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ் ப்ரிமைசஸ்ல இருந்தா. ஸோ இதுதான் ஓகேவா. இப்போ வந்து இங்க விட்டோம். சரி, இப்போ இது வந்து செப்டம்பர்ல இருக்கு. ஓகே, செப்டம்பர் இதெல்லாம் மோஸ்ட்லி 180 டேஸ் மேலதான் இருக்கும். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது மட்டும் அக்டோபர் 31 இருக்கு. அப்போ நவம்பர்ல இருந்து எடுக்கணும். இங்க இருக்கிறது மட்டும் புட்டு யூஸ் பாருங்க. அப்போ நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், கிட்டத்தட்ட 1 2 3 4 5 மந்த்ஸ். 5 இன்டூ நான் 30 வைக்கிறேன், 150 டேஸ் தான் வருது. ஓகே, ஸோ இது 180 டேஸ்க்கு கீழே இருக்கு, லெஸ் தென் 180 டேஸ். அதே மாதிரி இதுவும் லெஸ் தென் 180 டேஸ். அதே மாதிரி இதுவும் லெஸ் தென் 180 டேஸ். இது செகண்ட் ஹேண்ட் வேற. செகண்ட் ஹேண்ட் மிஷினரிக்கும் என்ன கிடைக்காது, அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது, நார்மல் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். கரெக்டா, நோ அடிஷன். ஓகே, அப்போ இப்போ என்ன நடந்திருக்குன்னா 3 180 டேஸ்க்கு கீழே, 3 180 டேஸ்க்கு மேல. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணலாமா? 17 lakhs தான் கரெக்டா. அதுக்கப்புறம் இங்க 3 நம்ம கால்குலேட் பண்ணலாமா? 7 8 9 lakhs தான். எவ்வளவு வருது? 7 8 9 lakhs தான், 9 lakhs தான். ஸோ அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்கு, இது ரெண்டு செப்பரேட்டு, அது 3 செப்பரேட்டா எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே லெஸ் தென் 180 டேஸ், லெஸ் தென் 180 டேஸ். ஸோ இது வந்து ஒரு 6 lakhs. ஸோ மொத்தமா கூட்டினா எவ்வளவு வருது? 17 23 plus 9 32 lakhs. ஸோ அந்த 32 lakhs நம்ம இங்க போட்டாச்சு. எல்லாத்துக்குமே 15% தான். ஓப்பனிங் டபிள்யூடிவி ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஓப்பனிங் எதுவும் இல்லை, ஸோ நில்லு. ஸோ 32 lakhs ஆட் அடிஷன்ல, ஆட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ஆட் அடிஷன்ல பர்ச்சேஸை கொண்டு வந்து போட்டோம். 32 lakhs. வேற எதனா சேல் பண்ணிருமான்னு கேட்டா இல்ல, சேல் பண்ணல, நில்லு. ஸோ அகைன் 32 lakhs. இப்போ இந்த 32 lakhs நம்ம டெப்ரிசியேஷன் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, டெப்ரிசியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி நார்மல் எப்படி எடுத்திருக்கான், இந்த 17 lakhsக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் டெப்ரிசியேஷன் அலோகபிள் பண்ணலாமா? 17 lakhsக்குமே ஃபுல் டெப்ரிசியேஷன் அலோட், ஏன்னா மோர் தென் 180 டேஸ். அப்போ இதுக்கு 15% டேரக்டா. ஸோ 17 lakhs into 15% பிளஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 15 lakhs-ஆ? ஏன்னா இது ரெண்டுமே என்னது, 180 டேஸ் கீழே இருக்கு. ஓகே, நான் ஏன் இதை செக்ரிகேஷன் கொடுத்தேன்னா, அடிஷனல் டெப்ரிசியேஷன் எதுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுக்காக ஒரு செக்ரிகேஷன் கொடுத்தேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 15 lakhs-ஆ? 15 lakhs into 15% ஆஃப் டெப்ரிசியேஷன் தான் அலோடு, ஏன்னா லெஸ் தென் 180 டேஸ்ல இருக்கு. அப்போ ஆஃப் டெப்ரிசியேஷன், நான் இங்க எழுதிட்டு இருக்கு தெரிஞ்சா ரவுண்ட் போடுறேன்னா, அப்போ ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்ரிசியபிள் நார்மல் டெப்ரிசியேஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 3,67,500. ஸோ அந்த 3,67,500 போட்டுட்டு அடிஷனல் டெப்ரிசியேஷன் இப்போ எது எதுக்கு கொடுக்கணும் நீங்க பார்க்கணும். ஓகேவா, அடிஷனல் டெப்ரிசியேஷன் எது எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷினரி ஏ பி சி டி இ இதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். கரெக்டா, ஏன்னா எஃப் செகண்ட் ஹேண்ட், மோட்டார் கார் அதுல வராது, ஏர் கண்டிஷனர் இன்ஸ்டால் இன் ஆஃபீஸ். ஸோ அதனால உங்களுக்கு ஏல இருந்து இ வரைக்கும் தான் அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். அதுதானே கொடுத்துருக்கான். ஏல இருந்து இ வரைக்கும் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 17 lakhs ஆல்வேஸா மோர் தென் 180 டேஸ். அப்போ 17 lakhs 20% கொடுத்துடலாமா? பேலன்ஸ் இருக்கிறதுல 7 lakhs மட்டும் தான் எடுக்கணும். இந்த 9 lakhsலயே இங்க இருக்குல்லையா, அந்த 9 lakhs, இந்த 9 lakhsலயே ஒரு மிஷினரி ஆட் ஆயிருக்கு. என்ன மிஷினரி ஆட் ஆயிருக்கு? எஃப் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா அது செகண்ட் ஹேண்டா இருந்தா அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதை மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா 2 lakhs எடுத்தீங்க அப்படின்னா 7 lakhs மட்டும் தான் இருக்கு. கரெக்டா, 7 lakhs. ஸோ அந்த 7 lakhsக்கு 20% ஆஃப் டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணும். ஏன்னா அந்த 7 lakhs ரெண்டுமே
180 டேஸ்க்கு கீழே இருக்கு. ஸோ ஆஃப் டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4,10,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7,77,500 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 7,77,500 நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் டெப்ரிசியேஷன் 7,77,500. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது க்ளோசிங் டபிள்யூடிபி என்னவா இருக்கும் அப்படின்னா 45 lakhs, 24 lakhs, 22,500. பில்டிங்க்கு 45 lakhs, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 24 lakhs, 22,500. அதுதான் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங். அதனால டேரக்டா அவன் ஓப்பனிங் போட்டிருப்பான். க்ளோசிங்னா 31/3/24 போடுவீங்க. இது ஒரு நாள் அப்புறம் ஓப்பனிங் புரிஞ்சா? எப்படி ஆஃப் டெப்ரிசியேஷன் எடுத்திருக்கான்னு புரியுதா? எதுக்கு ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்படி எடுத்திருக்கான் இந்த சம் புரியுதா? எஸ்ண்ணா, புரியுதுண்ணா. ஓகே. சோ இப்போ கீழ வந்து நோட் கொடுத்திருப்பான். இப்போ இந்த நோட் எல்லாம் பாருங்க. இப்போ அந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் சொல்றீங்களா, அது செகண்ட் ஹேண்டா இருந்தா கண்டிப்பா எப்போதுமே கிடைக்காது. அது கிடைக்காது. மோர் தென் 180 டேஸ் இருந்தாலும் கிடைக்காது. மோர் தென் 1 டேஸ் இருந்தாலும் அதுதான் இங்கேயும் கொடுத்திருப்பானே. ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது எங்கேயும் படிச்சேனே. இதோ எனி plant and machinery which is used either within or outside India by other person before such installation. இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு முன்னாடி அது வேற யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தாலே அது வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிருக்கான். ஓகேவா? அந்த செகண்ட் பாயிண்ட். ஸோ கீழே சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். இது எப்படி எடுத்திருக்கோங்க. Asset which was put to use for less than 1 day is eligible of depreciation. However, additional depreciation 70,000. என்னடா இது? ஓ, இந்த 7 lakhs கான நோட்ஸ் அது. ஓகே. அப்புறம் பில்டிங் இஸ் நாட் அ பிளான்ட் அண்ட் மிஷினரி. மெட்டீரியல் எஃப் செகண்ட் அண்ட் மிஷினரி. இப்போ இந்த அதுவும் எதுவும் வந்திருக்கு. மோட்டார் கார் வந்து பாத்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல், அதனால இன்க்ளூட் ஆகலன்னு சொல்லிட்டான். ஏர் கண்டிஷனர் ஆஸ் இட் இன்ஸ்டால்ட் இன் ஆஃபீஸ். ஓகேவா? ஏன்னா அங்க வந்து ஃபாலோயிங்ல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங்லேயே படிச்சு பாருங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் வந்து இன்க்ளூட் ஆகாது அப்படின்றது அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ அதனால வந்து அங்க ரோட் டிரான்ஸ்போர்ட் அதுவுமே இன்க்ளூட் ஆகல. ஓகே, டன். பட் ஆனா நார்மல் டெப்ரிசியேஷன் அலோகேட் பண்ணிட்டோம். மோட்டார் காருக்கும் ஏர் கண்டிஷனருக்கும் அந்த 32 lakhs வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறது, அதுவுமே சேர்ந்து தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, ரொம்ப போட்டு மறுபடியும் பேச விரும்பல, அப்புறம் குழம்பு. டன். அதுக்கப்புறம் இது ஸ்லம் சேல் தான். இந்த ஸ்லம் சேல்ல என்ன அப்படின்னா, ஆப்வியஸா நம்ம கேபிட்டல் கெயின்ல பார்த்தோம் இல்லையா? கேபிட்டல் கெயின்ல வந்து ஒரு அசட்டை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னா ஸ்லம் சேல் நான் சொல்லியிருந்தேன். பெருசா ஸ்லம் சேல் பத்தின கான்செப்ட் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்லேயே கொடுக்காதனால இதுலயுமே வெறும் ப்ரொவிஷன் மட்டும் தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் பிஜிபிபில எப்பவுமே அதை சொல்ல மாட்டேன். கேபிட்டல் கெயின் மட்டும் பாருங்க, அதுவே போதும் சொல்லுவேன். ஏன்னா இது வெறும் ப்ரொவிஷன் மட்டும் தான் இருக்கும். இவ்வளவுதான் ஸ்லம் சேல் டாபிக். இது ஒரு டாபிக். எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா, இப்போ ஸ்லம் சேல் அப்படின்னு வரும்போது மொத்த அசட்டும் இண்டிவிஜுவலா நம்மளால பிரிக்க முடியாது. இந்த அசெட் இண்டிவிஜுவலா நம்மளால பிரிக்க முடியாதான் ஸ்லம் சேல் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அதுதான் காராப்பூர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஸ்லம் சேல் இருக்கும்போது அப்போ நான் எப்படி டெப்ரிசியேஷன் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ்ட் இருக்கும். கரெக்டா? இப்போ வரைக்கும் டெப்ரிசியேஷன் எப்படி எடுத்தோம்? ஓகே, இது பிளான்ட் அண்ட் மிஷினரி, இது பில்டிங், இதுக்கு இத்தனை பர்சன்டேஜ், இதுக்கு இப்படி இருக்கு, இதுக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் இப்படி தரணும், இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, பட் ஸ்லம் சேல் வரும்போது அந்த அசெட் நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியாது. எஸ், திஸ் இஸ் தி இண்டிவிஜுவல் அசெட். அதோட அந்த நேச்சர் வந்து திஸ் ஒன் இஸ் இண்டிவிஜுவல், திஸ் டைப் ஆஃப் அசெட், திஸ் காஸ்ட் இஸ் அலோகேட்டட் அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு காஸ்ட் தான் அதுக்கு அப்படின்றது வராது ஸ்லம் சேல். ஏன்னா பல்கா ஒட்டுக்கா கம்ப்யூட்டரு, வேற என்ன இருக்கு என்கிட்ட, ஏதாவது ஒரு டெய்லர் மிஷின் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு ஏசி, இப்ப வீட்டுல இருக்க பொருளை வச்சு நான் சொல்றேன். ஏசி, டெய்லர் மிஷின், கம்ப்யூட்டரு, சிஸ்டம், டேபு ஃபார் போனு, இதெல்லாம் டிவி, இதெல்லாம் ஒன்னா சேர்த்து, ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நான் ஒரு 10 lakhs அப்படின்னு விற்கிறேன். 10 lakhsக்குலாம் விற்க மாட்டேன், ஒரு 3 lakhs அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னும் போது அலோகேட் பண்ண முடியாது. ஓகே, இந்த அசட்டுக்கு இவ்வளவுதான் ஈக்குவலாவா என்னால அலோகேட் பண்ண முடியாது. ஒரு அசட்டு ஈக்குவல் வேல்யூல இருக்குமா கேட்டா அலோகேட் பண்ண முடியாது. சோ ஸ்லம் சேல் மொத்தமா சேர்த்து ஸ்லம் சேல் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு நான் எப்படி டெப்ரிசியேஷன் எடுக்குது அப்படின்னு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? அதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன். ஓகே, ஸ்லம் சேல் 2442C இட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஓகே, மொத்தமா ஒரு அண்டர்டேக்கிங் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உங்களோட இண்டஸ்ட்ரி இப்போ நீங்க வச்சிருக்கீங்க, அது உங்களோட அண்டர்டேக்கிங். அது நீங்க மொத்தமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஃபார் ஸ்லம் சேல் கன்சிடரேஷன் வித்வுட் அசைனிங் வேல்யூ ஆஃப் த இண்டிவிஜுவல் அசெட். எப்பவுமே இண்டிவிஜுவல் அசெட் வேல்யூ இருக்கவே இருக்காது. அதுதான் ஸ்லம் சேல். ஓகே, சோ எப்படி கம்ப்யூட் பண்றது? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் த பிளாக் ஆஃப் அசெட் இன் கேஸ் ஆஃப் ஸ்லம் சேல்ஸ். WDV பிளாக்கிங்ல எவ்வளவு இருக்கோ அந்த இயர். வேற ஏதாவது இந்த பிளாக்ல புதுசா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்லம் சேல்ல புதுசா வேற எதனா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் MNO. ஓகேவா? ஆட் அடிஷன்ல. அதுக்கப்புறம் லெஸ் சேல் கன்சிடரேஷன் டு த மேக்ஸிமம் ஆஃப் MNO. நீங்க MNO வரைக்கும் ஸ்லம் சேல் பண்றீங்கன்னா சேல் கன்சிடரேஷன் ஸ்லம் சேல் தான் சொல்றோம். ஓகே, ஸ்லம் சேல் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும், அது PQR. ஓகே, அந்த PQRல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷன் எடுக்கணும்.
நோட் கொடுத்துருக்கான் டெப்ரிசியேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு. நோட் டெப்ரிசியேஷன் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்களா? நான் அந்த எம்என்ஓபிக்யூஆர்லாம் ஆன்சர் ஆனா ஆமா ஆன்சர் எம்என்ஓ அப்படிங்கிறது டபிள்யூடிபி ஆட் அடிஷன் அது கிடைக்கிற ஆன்சர். சரி சரி ஓகே. அதுக்கு ஏதாவது அப்ரிவேஷன் இருக்கும்னு நினைச்சேன் நான். அப்ரிவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ லெவலுக்கு அவ்வளோ மேல இல்லப்பா, கொஞ்சம் கீழே உட்காந்துதான் சாப்பிடுங்க. ஏன்னா ஃபுல்லாவே எல்லாம் அப்ரிவேஷனா அந்த எல்லாமே சின்ன ஷார்ட் இதுவா பார்த்துட்டு இப்ப சரி எம்என்ஓனா என்ன இருக்கும், மினிமம் ஆஃப் சம்திங்கா, மினிமம் நம்பரா இல்ல என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இல்ல, அது ஆன்சர். அதாவது அங்க ஆன்சர் வரல, இன்டூன்னு போட்டா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக அவன் எம்என் கொடுத்துருக்கான். அந்த ஸ்டாரே போட்டா மறுபடியும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ஓகேண்ணா. ஓகேயா? சோ இப்போ இந்த டெப்ரிசியேஷன் நீங்க லெஸ் பண்ணிருக்கான் இல்லையா, இந்த லெஸ் பண்ணது டைரக்டா லெஸ் பண்ணிருக்கான். எப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசெட், காஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட். இந்த இடத்துல இது ஒரு பிரச்சனைடா, 1987 1988 போவோம், அதான் கடுப்பாகும் எனக்கு. அது என்னன்னு எனக்கும், அதாவது நான் படிப்பேன், சொல்லும் போது புரிஞ்சிடும் கொஞ்சம். இப்போ அடுத்த டாபிக் போனாலே எனக்கு இது மறந்து போயிடும், எனக்கே மறந்து போயிடும். அது ஒரு பேட்சுக்கு அப்படிதான் நடக்கும், நான் படிக்கும் போது அப்படிதான் நடந்துச்சு. ஏன்னா ஸ்லம் சேல் ப்ரொவிஷன் எனக்கு இது மட்டும் ஞாபகம் இருக்கும், மேல பண்ற கால்குலேஷன். டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் மட்டும் அவன் கன்றாவியா கொடுத்துருப்பான், 1988 நடந்தா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு. ஓகே, சோ என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா, depreciation actual allotted on such asset in respect of any previous year commencing before 1987 88க்கு நீங்க ஏதாவது டெப்ரிசியேஷன் அலோகேபிள் பண்ணிருந்தீங்கன்னா, which means அப்போத்துல இருந்தே நீங்க அசட்டை கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? அந்த வருஷத்துல இருந்தே அசட்டை கேரி ஆன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் இங்க கணக்கு. ஸ்லம் சேல் பண்ண போறீங்க பரம்பரையா. அந்த தறி நெய்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து வீட்லயே வச்சிருப்பாங்க அந்த தறி மிஷின் எல்லாம் வந்து பெருசு பெருசா மாட்டி அந்த வால்லே வந்து அதை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வீடே வந்து ஒரு மாதிரி பழசாயிட்டு இருக்கும். அந்த தறி மிஷின் அப்படியே போட்டு அடிக்க செவுரு வந்து அடிச்சு விரிசல் விட்டுற அளவுக்கு வீடு ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். வீடே வந்து ரொம்ப பழசா இருக்கும். ஸோ அதாவது இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த காலத்துல இருந்தே இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே அதெல்லாம் வச்சுட்டு அந்த டெக்னாலஜி அதை அப்படியே வச்சு கீப் அப் பண்ணிட்டு, இப்போ மேபி இப்போ வர பசங்களும் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அவங்க அப்பா காலத்துல இருந்து அப்படி இருக்குன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு 1987 பிஃபோர்ல இருந்தே இருக்கும் அந்த தறி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அசட் ஏதாவது ஸ்லம் சேலுக்கு விடுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுமா, டெப்ரிசியேஷன் வந்து ஆக்சுவல் டெப்ரிசியேஷனே எடுத்துக்கலாமா? ஓகேவா? இங்க என்ன சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம பர்சன்டேஜ் வச்சு எல்லாம் கால்குலேட் பண்றோம் இல்லையா, இவ்வளவு பர்சன்டேஜ் தான் அலோகபிள் பண்ணணும்னு, அந்த மாதிரிலாம் கிடையாதான். அப்போ ஆக்சுவல் எவ்வளவு ஆச்சோ டெப்ரிசியேஷன், ஓகே, ஆக்சுவலா ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் படி நம்மளுக்கு ஒரு ஆக்சுவல் வந்திருக்கும் இல்லையா டெப்ரிசியேஷன், அது எவ்வளவு இருக்கோ அதுவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டான். ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாமா. ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம அப்பா என்ன வேலைக்கு வாங்கினாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து 1960 வந்து ஒரு 50 லட்சத்துக்கு வாங்கியிருப்பாருன்னு பார்ப்போமே. ஸோ ஆக்சுவலா 1988 வரைக்கும் அந்த ஒரு 18 வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம். அந்த 28 வருஷத்துக்கு அந்த அசட்டே காலி ஆகிட்டு இருக்கோம். அதனால நான் 1960 வைக்கல, 1985 வச்சுக்கிறேன். 1985ல வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த அசட் ஒரிஜினல் காஸ்ட் வந்து 50 lakhs. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 2 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துக்கலாமா. ஆக்சுவலா எங்க வீட்டுல எவ்வளவு அலோகபிள் பண்ணிருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 lakhs அலோகபிள் பண்ணிருக்காங்க டெப்ரிசியேஷன். ஆக்சுவலா அலோகபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது 42 lakhs. வீடு அப்படின்றது நான் கம்பெனி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 42 lakhsன்னு இருக்கும் எனக்கு ஆன்சர். கரெக்டா? ஆஃப்டர் 87 to 88 என்ன பண்ணுமா, நோஷனல் தட் வுட் பி அலோகபிள் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 1988 ஆன்வர்ட்ஸ். ஸோ நோஷனலா அலோகேட் பண்ணும். நோஷனலா எப்படி அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னா, பில்டிங் அதாவது பின்னாடி இருக்கு நோஷனல் டெப்ரிசியேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஆஸ்பர் எத்தனை பர்சன்டேஜ் அலோகபிள் ஆயிருக்கோ அதுபடி நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா இயர் பேஸ் பண்ணி நம்ம இந்த என்னதுப்பா எஸ்எல்எம் பேசிஸ்ல போடுவோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து யூசேஜ் கொடுத்துருப்பாங்க 5 years அந்த மாதிரி வந்து டிவைட் பை போட்டு அந்த மாதிரி யூசேஜ்ல நோஷனல் எடுத்துக்கிட்டே வந்துடலாம். டிவைட் பை 5 ஆர் சம்திங் அந்த மாதிரி போட்டு நோஷனல் வைஸ் அப்படி எடுத்துட்டு வருவோம். ஸோ அப்படி நீங்க வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அசட்டோட வேல்யூ காலி ஆயிருந்தா ஒரு 25 வருஷத்துல. சரி ஓகே. ஸோ அப்படி எடுத்துட்டு நீங்க ஒரு 40 லட்சத்துக்கு இருக்கு அப்படின்னா நோஷனல் டெப்ரிசியேஷன் போட்டு 2024 25ல ஓகே 40 லட்சம் வந்திருக்கு நோஷனல் டெப்ரிசியேஷன். கிட்டத்தட்ட நீங்க இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் போட்டிருக்கீங்க நோஷனல் டெப்ரிசியேஷன் அப்படின்னா பேலன்ஸ் 2 lakhs இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் நீங்க மைனஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட ஏபிசி. நீங்க ஏபிசின்னு கொடுத்துருக்கணும், அதுதான் ஏபிசி. ஓகேவா? அதை நீங்க லெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏபிசி வந்துச்சு இல்லையா, அது வந்து பிக்யூஆர் விட ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. பிக்யூஆரை விட ஏபிசி ஜாஸ்தி ஆச்சுன்னா மைனஸ்ல போயிடும், லாஸ்ல போயிடும். கரெக்டா?
ஏன்னா லெஸ் பண்றோம், டெப்ரிசியேஷன் லெஸ் பண்றோம். வேல்யூ விட டெப்ரிசியேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ்ல போகும், அதனால அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதை நீங்க லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் XYZ. அந்த XYZல இருந்து அதுக்கப்புறம் அந்த XYZல இருந்து அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ப்ரொவிஷன் 20%, 10% நம்ம வருவோம்ல, ஆஸ் பர் ஆர் கால்குலேஷன் இப்போ கரண்ட்ல ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுபடி நீங்க கால்குலேட் பண்ணி WDV இயர் எண்ட முடிப்பீங்க. புரிஞ்சுதா? ஸ்லம் ஸ்டேல்ல அடிஷனலா இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் ஆகும். அகைன் ஒரு WDV மைனஸ் பண்ற பாயிண்ட் ஆட் ஆகும். இந்த மாதிரி வந்து இயர் வைஸ் பார்க்கும்போது இந்த இயர் வைஸ் அந்த ரெலவென்ட் பிளாக்ல என்ன அசெட் இருக்கு அப்படின்றத பார்த்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அடிஷனலா ஆட் ஆகும். நம்ம இந்த ஆட் அடிஷன் லெஸ் டெலிஷன் பார்த்தோம் இல்லையா, அது முடிஞ்சுச்சுன்னா டேரக்டா நம்ம டெப்ரிசியேட் கால்குலேஷன் தானே போவோம். அதுக்கு நடுவுல இடையில இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்லம் ஸ்டேலும் மற்றதும் காமன் தான். இன்கேஸ் அந்த 1987க்கு முன்னாடில இருந்தே அந்த அசெட் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்காக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி கீழே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? மற்றபடி எல்லாமே காமன் தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரியலன்னா அப்படின்னா நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு அந்த இயர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கினா போதும். 1987, 88 பிஃபோரா நடந்தா என்ன, 1987, 88 அப்புறம் நடந்தா என்ன, நோஷனல் டெப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? நோஷனல் டெப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். பிளஸ் வந்து இந்த இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த மெத்தட் ஃபார்மேட். ஓகே, இது நார்மல் ஃபார்மேட் தான். நடுவில் ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் ஆகுது. என்னது? இந்த இந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. மற்றபடி வேற எதுவும் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை, ஈஸி தான். ஓகேவா? ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்ணிக்கணும். ஓகே, இல்லைனா மறந்து போகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பட் இது ஃபார்மேட் வந்து காமன் ஃபார்மேட், இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன். வேற என்ன இருக்கு நம்ம பிபிடில? பேக்வர்ட் ஏரியாஸ் இது உங்களுக்கு வரல, உங்க புக்ல இல்ல. டெப்ரிசியேஷன் இன் கேஸ் ஆஃப் பவர் யூனிட்ஸ் இது இருக்கு இல்லையா? ஓகே, இதுவும் நல்லதா இருக்கு. சரி, ஓகே. பவர் யூனிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துப்போம். ஓகேவா? டன். இப்போ அப் டு நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ எல்லாத்தையும் அப்படியே ஃபர்கெட் பண்ணுங்க பார்ப்போம். அடிஷனல் டெப்ரிசியேஷன், வேற என்ன பார்த்தோம், நார்மல் டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் 180 டேஸ், இப்போ பார்த்த ஸ்லம் ஸ்டேல் எல்லாத்தையும் அப்படியே ஃபர்கெட் பண்ணிருங்க. ஓகே, கம் டு நியூ. அகைன் இப்போ புதுசா ஒரு டாபிக் படிக்க போறோம், நியூ டாபிக் உள்ள வர போறோம். அது அப்படியே மறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நவ் depreciation in case of power units. ஓகே, பவர் யூனிட்ஸ் அப்படின்னும் போது ஆப்வியஸா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சம்திங், ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து தயாரிக்க போறாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நாங்க டெப்ரிசியேஷன் தர போறோம் அப்படின்றதா கான்செப்ட். அப்போ நான் அதுக்கு எப்படி டெப்ரிசியேஷன் தர்றது? எனக்கு தெரியும் WDV பேசிஸ்ல நான் தர முடியும். பட் பவர் யூனிட்ஸுக்கு அவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிஷனலா சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓஹோ, நீங்க தான் கரண்டே கொடுக்குறீங்களா, இது இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சில டெப்ரிசியேஷன் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் மாதிரியோ இல்ல வேற மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. என்னவா? an undertaking engaged in business of generation and distribution of power may charge depreciation in respect of asset acquired after 3/3/1997 at its choice under 1997 தான் இருக்கு அவங்க புக்லயும். ஓகே, குட், சூப்பர். ஸோ 1997க்கு அப்புறமா நீங்க அந்த அசட்டை வாங்கி இருக்கணும். அசட்டை பை பண்ணது விச் மீன்ஸ் அக்விசேஷன் பண்ணது, அக்வயர் பண்ணது 1997க்கு அப்புறம் இருக்கு. அந்த அக்வயர் பண்ண அசட்டை வச்சு நீங்க வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கோ இல்ல பவர் ஜென்ரேட் பண்றதுக்கோ நீங்க அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் தரேன். அது கீழே இருக்கு. என்ன அந்த சாய்ஸ் அப்படின்னா, ரிட்டர்ன் டவுன் மேனுவல் மெத்தட்ல எடுத்துக்கோ. எல்லா அசஸையும் யூஸ்வலா எப்படி எல்லா அசஸையும் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல எடுத்துக்கோ. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் as per prescribed date in appendix AI of income tax act rules on actual cost of the asset, not on the block value of the asset. ஆனா நீ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போற அப்படின்னா உன்னோட அசெட், அதாவது அந்த அசெட் ஆக்சுவல் காஸ்ட் மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். பிளாக் ஆஃப் த அசெட் நீ கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு நிமிஷம், அந்த அப்பெண்டிக்ஸ் ஏன்றது வந்து அதுல அந்த டீசல் இன்ஜின், அதுக்கப்புறம் வேற எதுவும் ஆட் ஆகுமே, டீசல் எலக்ட்ரிக் கேஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக், அதுக்கப்புறம் வேஸ்ட் ஹீட்டு, ரெக்கவரி பாய்லரு, இதெல்லாம் தான் அந்த அப்பெண்டிக்ஸ் ஏல வரும். ஓகேவா? இந்த அப்பெண்டிக்ஸ் ஏ அப்படிங்கிறது என்னன்னா, இது நார்மலா வந்து ஒரு சில அப்பெண்டிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ டொபாக்கோ, ட்ரக்ஸ், வேற என்ன சொல்லலாம், அந்த வேற அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது, இந்த புகையிலை, சிகரெட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பெண்டிக்ஸ் இந்த இது கண்டென்ட்ல விழுக்கும். இப்போ எப்படி இங்க வந்து இந்த
ஏஐ நான் சொல்லிருக்கேன் நம்மளா அது அப்பெண்டிக்ஸ் ஐஏவாது. ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா இது அண்டர்ல, அதாவது ஒரு அப்பெண்டிக்ஸ் அண்டர்ல இந்த ஒரு அந்த டாபிக் இது வந்து டைப். இந்த டைப் நம்ம போட்டோம், ஓவரால் அப்பெண்டிக்ஸ்ல அந்த டைப் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைப்புக்கு அண்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்துடும். ஓகேவா? சோ ஆஸ் பர் இந்த அப்பெண்டிக்ஸ் ஏ ஐஏ கீழே என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக். ஸோ 3.4 இருக்கும். அப்பெண்டிக்ஸ் 3.4 கீழே போய் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக், அதை பத்தின டெஃபினிஷன் அது என்னன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டா வேஸ்ட் ஹீட்டான்னு தெரியல, வேஸ்ட் ஹீட்டு, அப்புறம் ரெக்கவரி பாய்லர். இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீசல், எலக்ட்ரிக் கேஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க போய் அப்பெண்டிக்ஸ் ஐஏன்னு போட்டீங்கன்னா ஏகப்பட்டது வரும், லைனா வரும். ஸோ அதுல ஒரு சிலது மட்டும் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக், வேஸ்ட் ஹீட்டு, ரெக்கவரி பாய்லரு. பாய்லருன்றது நம்ம டீ கடை பாய்லர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பெரிய பாய்லர்ல ஆக்சுவலா நான் வேலை செஞ்ச ஆர்டிகல்ஷிப் பண்ண கம்பெனில அதுதான் பண்ணியிருந்தாங்க. செம்ம பெருசா இருக்கும் அந்த பாய்லர். அது பக்கத்துல போய் நிக்க கூட முடியாது. ஓகேவா? அது உள்ள அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும் தண்ணி. இப்பயும் இந்த ஆபீஸ்லயே அப்படி இருக்கு. சோ வந்து அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும். அதுல இருந்து அப்படியே அந்த ஆவிலாம் போகும் இல்லையா, அதை வச்சு அதுல இருந்து ஒரு இதை கிரியேட் பண்ணி, ஐ திங்க் ஸோ அதுல இருந்து கரண்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் மாதிரி அதை கிரியேட் பண்ணிட்டு அதை இப்படி திறந்தா புஷ்ஷுன்னு வரும் காத்து. அந்த 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 ஹீட்ல இருக்க அந்த குக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, குக்கர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு புகை வெளியே போயிட்டு அடிச்சு மறுபடியும் ரிவர்ஸ்ல வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் பிசிக்ஸ். பட் ஆனா இதுதான் அந்த அதை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி பவர் ஜென்ரேட் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த அப்பெண்டிக்ஸ் ஐஏ கீழே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த அசட்டுக்கு மட்டும் தான், பிளாக் ஆஃப் அசட்டுக்கு கிடையாது. அந்த அசட்டுக்கு மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், எஸ்எல்எம் பேசிஸ்ல உங்களால டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். However, such options shall be exercised before the due date of furnishing of return. So return furnish பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணிருக்கணும். furnishing of return அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலுக்கு வந்து ஜூலை 31க்குள்ள, ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட். கம்பெனியா இருக்கு அப்படின்னா அக்டோபர் 31 தான் லாஸ்ட் டேட். ஐ திங்க் செப்டம்பர் வந்து ஜிஎஸ்டிக்கு நினைக்கிறேன். அக்டோபர் 31. இன்கேஸ் எம்என்சி கம்பெனியா இருக்குன்னா நவம்பர் 38. பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து 31 டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க பண்ணணும். அதர்வைஸ் 31 டிசம்பர் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களால போன ப்ரீவியஸ் இயருக்கு ஃபைலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும், ஃபைல் பண்ண முடியாது மோஸ்ட்லி, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டியூ டேட். 31 ஜூலை, அக்டோபர் 31, நவம்பர் 30. ஏன் அக்டோபர் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் ஏன்னா ஜூலை, கம்பெனிக்கு ஏன்னா அக்டோபர் 31னா ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடிட் பண்ற ஃபார்ம்ஸ் ஏதாவது இருக்கு, ஃபார்ம்ஸ் ஆர் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா அக்டோபர் 31ல விழுகும். நவம்பர் 30 வந்து எம்என்சி கம்பெனிஸ். எம்என்சி அப்படின்னா ஃபாரின் கம்பெனி வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 30 வரைக்கும் அவங்க டைம் இருக்கு. 90 கண்டர்ல அவங்க போவாங்க செக்ஷன்ஸ் கீழே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டியூ டேட்ஸ். இந்த டியூ டேட்ஸ்க்குள்ள நீங்க ஃபைல் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். இந்த டியூ டேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ அண்ணா நீங்க என்ன டியூ டேட் இவ்வளவு வேகமா சொல்றீங்க, ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நீங்க படிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் சி ஒன்று இருக்கு இல்லையா, அதுல டேட்ஸ் இருக்கும். நான் சொல்றேன், அது நீங்க தான் படிப்பீங்க. நீங்களா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ இப்போதைக்கு ஜென்ரலா நம்மளுக்கு சில தெரியும் இல்லையா. ஓகே, இண்டிவிஜுவல்னா ஜூலை 31 நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு காமனா தெரியும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், அல்ல ஆடிட்டர்ஸ் ஆஃபீஸ் போயிருந்தோம்னா நம்மளுக்கே தெரியும். சோ இதை மட்டும் இப்படி ரிமெம்பர் பண்ணிட்டா போதும். ஓகேவா? சோ அந்த டியூ டேட்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணுமா, இந்த ஆப்ஷன் எடுக்கணும்னா ஃபைல் பண்ணிருக்கணுமா. ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிள் பண்ண முடியாது. Further, it may be noted that once option is exercised, it shall be applicable of all subsequent years. ஒன்ஸ் நான் எஸ்எல்எம் பேசிஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் என்னால் டபிள்யூடிபிக்கு போக முடியுமான்னு கேட்டா முடியாது. மறுபடியும் என்னால டபிள்யூடிக்கு போக முடியாது. எல்லா சப்சிக்யூட் இயர்லயும் எஸ்எல்எம் பேசிஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். நோட், அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. எஸ்எல்எம் பேசிஸ்ல அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா பவர் யூனிட்ஸ்க்கு? சோ இது எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னா டெர்மினல் டெப்ரிசியேஷன் அண்ட் பேலன்சிங் சார்ஜஸ் சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரொவிஷன் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி சம் உள்ள போறேன். இதுதான் அந்த டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜஸ். ஓகே, ஆமா, இந்த மாதிரி மீனிங் கொடுத்துருக்கான் இல்லையா, இந்த மீனிங் படி தான் அதை நடக்கணும். இந்த மீனிங் இப்ப நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகே, சம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்தோம்னா அந்த மீனிங் ஒண்ணுமே கிடையாது. நல்லா இருக்குதுல, ஒண்ணுமே புரியாது. சம் பார்த்துட்டு வந்து அது ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ இட்லி செஷன் 65.
என்னன்னா நாங்க படிக்கும்போது மண்டை பிச்சுக்குவோம். என்னடா குத்துக்குற, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரா நீ எங்க இருந்துடா இந்த புக்கை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு செம்ம பார்த்ததுக்கு அப்புறமா ஓஹோ டிரைவரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓ டிரைவர் இல்ல பஸ் டிரைவர் அந்த மாதிரி. டெர்மினல் அண்ட் டெப்ரிசியேஷன், பேலன்ஸ் ஷீட் சார்ஜஸ் வந்து அந்த மாதிரி தான். ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் தான் படிக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க. தேடி படிச்சு தான் சமூல போகணும், தேடி படிச்சு சமூல போகணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தேடி படிச்சு தான் சமூல போகணும் ஒரு வைராகியத்தோட இருப்போம். அப்படி போயிட்டோம்னா படா அப்படின்னு தூக்கி போட்டோம்னு தோணும். அப்புறம் சம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இந்த பாயிண்ட் இப்படிதான் நீ சொல்ல வந்தியா அப்படின்ற மாதிரி. ஓகே, சில டைம் ஆன்சர் வச்சு கொஸ்டின் வரப்பன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 65 இம்பார்ட்டன்ட் லிமிடெட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல. திஸ் பவர் ஜெனரேஷன் யூனிட் இஸ் ஏ பவர் ஜெனரேஷன் யூனிட். சரியா? ஆன் 1/4/2021 இட் பர்ச்சேஸ் ஏ பிளான்ட் ஆஃப் 50 lakhs. ஓகே, 2021-22 இந்த வருடத்தில் ஒரு பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 50 லட்சம். எலிஜிபிள் ஃபார் டெப்ரிசியேஷன் அட் 15% ஆன் எஸ்எல்எம் பேசிஸ். எஸ்எல்எம் பேசிஸ்ல 15% எலிஜிபிள் ஆகும். கம்ப்யூட்டர் பேலன்சிங் சார்ஜஸ். பேலன்சிங் சார்ஜஸ் வருமா இல்ல டெர்மினல் டெப்ரிசியேஷன் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் சொல்றேன் எந்த இடத்துல டெர்மினல் டெப்ரிசியேஷன் வரும், எந்த இடத்துல பேலன்சிங் சார்ஜஸ் வரும். Assuming the plant is sold on 21/4/2023. Okay, 2021-22ல வாங்கி 2023-24 வித்தோம். இன்னும் ஒரு 2 வருஷம் சேர்ந்துருக்கோம். ஓகே, ஃபார் கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி, கேஸ் டி. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 7,50,000 வித்திருந்தா என்ன, செகண்ட் கேஸ்ல 30 லட்ச ரூபாய்க்கு வித்திருந்தா என்ன, தேர்ட் கேஸ்ல 45 லட்சத்துக்கு வித்தா என்ன, டி கேஸ்ல 55 லட்சத்துக்கு வித்தா என்ன. அடேங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு வந்துருவோம். 50 lakhs-ஆ ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றேன், பின்னாடி திருப்பிட்டேன். ஒரிஜினல் காஸ்ட் 50 lakhs. 50 lakhsல டெப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தோம், 15%. ஸோ 50 lakhsல 15% 7,50,000 மைனஸ் பண்ணோம் 42 lakhs 50,000. கரெக்டா? ஸோ 42 lakhs 50,000ல மறுபடியும் 15%. சாரி இது எஸ்எல்எம் பேசிஸ் தானே. எஸ்எல்எம் பேசிஸ்னா மறுபடியும் மேல எவ்வளவு போட்டுமோ அதே தானே வரும். 7,50,000 எல்லா வருஷத்துக்கும் இதே தான் வரும் 7,50,000. ஓகே, டபிள்யூடிபி மாதிரி போயிட்டு இருக்கு பாரு மறுபடியும். ஸோ 7,50,000 மறுபடியும் மைனஸ் பண்ணோம்னா டபிள்யூடிபி 35 lakhs. புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது 35 lakhs எப்படி வந்துச்சுன்னு? எஸ்எல்எம் பேசிஸ் தெரியும் இல்லையா நம்மளுக்கு? ஓகேவா? ஸோ 35 lakhs எப்படி வந்துச்சு தெரிஞ்சிச்சு இல்லையா? டன். ஸோ 5 lakhs 35 lakhs 35 lakhs 35 lakhs. இதுல இருந்து டைரக்டா ஆட் அடிஷன் அந்த மாதிரிலாம் வராது. டைரக்டா லெஸ் டெலிஷன், ஏன்னா பர்ச்சேஸ் எதுவும் இல்லை. ஸோ டைரக்டா லெஸ் டெலிஷன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல 7,50,000, செகண்ட் கேஸ்ல 30, அடுத்த கேஸ்ல 45, அடுத்த கேஸ்ல 55. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன, 27 lakhs 5 lakhs. இங்க மைனஸ் 10 lakhs மைனஸ் 20 lakhs. ஏன் மைனஸ்ல வருது? ஆக்சுவல் காஸ்ட்டை விட இட்ஸ் மீன்ஸ் இவ்வளவுக்கு வித்திருக்கணும். ஆனா நம்ம எவ்வளவுக்கு வித்திருக்கோம், 55 லட்சத்துக்கு வித்திருக்கோம். ஓகேவா? 35 லட்சத்துக்கு விற்க வேண்டியதா 55 லட்சத்துக்கு வித்திருக்கோம் அப்படி. ஓகே, டன். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா, இந்த பேலன்ஸ் வரைக்கும்? இப்போ வந்து டெர்மினல் டெப்ரிசியேஷன் எங்க வருது அப்படின்னா, இந்த இடத்துல 35 லட்சத்துக்கு விற்க வேண்டியதை 7,50,000 வித்திருக்கும். பேலன்ஸ் 27,50,000 வந்து உங்களுக்கு லாஸ். அந்த லாஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டெர்மினல் டெப்ரிசியேஷன், கடைசி எண்ட்ல வர டெப்ரிசியேஷன், பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 35 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 30 லட்ச ரூபாய்க்கு வித்து லாஸை வர வச்சிட்டீங்க 5 லட்ச ரூபா. அந்த 5 லட்ச ரூபா லாஸ்ன்னு காட்டாம டெர்மினல் டெப்ரிசியேஷன் காட்டுறான். மேபி பின்னாடி லாஸ் போட்டிருக்கானா கூடுகுல. சோ லாஸ்ன்னு காட்டாம எஸ்எல்எம் பேசிஸ்ல வர்றதுதான் டெர்மினல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த கேஸ் பாருங்க, 35 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 45 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. சோ பேலன்ஸ் 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு என்னது, பேலன்சிங் சார்ஜஸ். கெயின்னு சொல்லக்கூடாது, கெயின் சொல்லக்கூடாது, பேலன்சிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லணும். பேலன்சிங் சார்ஜஸ் அப்படின்னா உண்மையாவே அசட்டோட விலை எவ்வளவு, 50 லட்சம். ஆனா வித்தது 45 லட்சம். டெப்ரிசியேஷன் போக இருக்கிறதா 10 லட்சம். அதனால அது பேலன்சிங் சார்ஜஸ்ல வச்சுட்டான். புரியுதா? டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜஸ் என்னன்னு புரிஞ்சுச்சுன்னா இதுக்கப்புறம் தான் கெயின் குள்ள வரும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கு எஸ்எல்எம் பேசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கெயின் எப்படி வரும் அப்படின்னா, 35 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு அசட்டை 55 லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. 55 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் கெயின் பார்த்திருக்கீங்க. இந்த 20 லட்ச ரூபாய் கெயின்ல 15 லட்ச ரூபாய் பேலன்சிங் சார்ஜஸ். ஓகே, பேலன்ஸ் 5 லட்ச ரூபாய் கெயின். ஏன் இந்த 5 லட்ச ரூபாய் கெயின் அப்படின்னா அசட்டோட ஒரிஜினல் விலையே 50 லட்சம் தான், வித்தது எவ்வளவு 55 லட்சம். இங்கதான் ஒரிஜினல் கெயின் வந்திருக்கு, இங்கதான் கெயின் கிடைச்சிருக்கு, கேபிட்டல் கெயின்ன்றது இங்கதான் வந்திருக்கு. சோ அப்ப 5 லட்சம் கெயின்லயும் 15 lakhs பேலன்சிங் சார்ஜஸ்லயும் போடுவீங்க. லாஸ் வந்தா டெர்மினல் டெப்ரிசியேஷன்ல காட்டுவோம். அந்த அசட்டுக்குள்ளாரவே ஒரு 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 ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அது பேலன்சிங் சார்ஜஸ்ல போடுவோம்.
அந்த அசட்டையும் மீறி ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அப்போ அது கேபிட்டல் கெயின் கீழே போடுவோம். இப்போ போயிட்டு இந்த பேலன்சிங் சார்ஜஸ் டெர்மினல் டெப்ரிசியேஷன் படிச்சீங்கனாலும் ஓகே, படிக்காம விட்டாலும் ஓகே. புரிஞ்சுதா எப்படி வந்து கெயின் வருதுன்னு புரிஞ்சுதா? உங்களுக்கு வந்து டி கேஸை வச்சு மற்ற கேஸ் அப்ரோச் பண்ணீங்கன்னா டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்ஸ் சார்ஜஸ் அசால்ட்டா புரிஞ்சிடும். ஏன்னா இது எஸ்எல்எம் பேசிஸ்ன்றதுனால அவன் செப்பரேட் டேர்ம்ஸ் யூஸ் பண்றான். டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜஸ்னு ஒரு செப்பரேட் டேர்ம் யூஸ் பண்றான், அவ்வளவுதான். ஓகேவா? டன்னா? ஓகேண்ணா புரியுதுண்ணா. சூப்பர், குட். அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் டெப்ரிசியேஷன் பேலன்சிங் சார்ஜஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நோட்டு தான் அது. அந்த 5 லட்சம் எப்படி செக்ரிகேட் பண்ணுவோம், அந்த 15 to 5 lakhs எப்படி செக்ரிகேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சுவல் காஸ்ட். இந்த ஆக்சுவல் காஸ்ட் ஃபுல்லுமே தேரி தான். ஸோ இந்த தேரியில வந்து மொத்தமா படிக்கணுமா அப்படின்னா வேண்டாம். நான் ஒரு சிலது மட்டும் என்னோட பிபிடியில் ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருப்பேன். அதை நீங்க படிச்சீங்கனாலே மொத்தமா படிச்ச கணக்கு தான். மொத்தமா தான் எடுத்திருப்பேன், ஆனா கொஞ்சம் என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இது மட்டும் நம்ம மேஜரா கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பிரேக் போடுவோமா இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? என்னடா அமைதியா இருக்கீங்க? ஓகேண்ணா, எனக்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்குண்ணா. மற்றவங்களோட ஒப்பீனியன் மத்தவங்க என்ன சொல்றீங்க? சாப்பிட்டு வந்துடுறேங்க. சாப்பிட்டு வரீங்களா? சரி, ஓகே டன். ஓகே, சரி சரி, ஓகே. ஒரு 8 அகைன் ஒரு எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவோம் அப்போ? ஒரு 8:30 அந்த மாதிரி வந்துடுறேன். சரி, ஓகே தென் ஓகே 8:30 அகைன் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு அகைன் ஒரு 1 hour போனோம்னா கரெக்டா இருக்கும். ஆனா அப்ப சாப்பிட்டு